வணக்கம். இந்த பதிவு டிமாண்ட் கேரண்டி அதை பற்றியது. இன் எக்ஸ்போர்ட் சிச்சுவேஷனில் எல்லா ஒரு விஷயத்துலையுமே லெட்டர் ஆஃப் கிரெடிட் எல்சி எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நான் சொல்கிற இந்த விஷயம் சின்ன சின்ன எக்ஸ்போர்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஓரளவு பெரிய லெவலில் இருக்க எக்ஸ்போர்ட்டுக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். இது டிமாண்ட் கேரண்டி அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு பையர் இருக்காங்க. நம்ம எக்ஸ்போர்ட்டர் இங்கே இருக்கிறோம். நமக்கு அந்த பையர் எல்சி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பையரை நம்பி நம்ம சரக்கு எப்படி அனுப்புறது அப்படிங்கிற முதல் கேள்வி. அப்படி நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த பையருடைய பேங்க் அதுக்கு உத்தரவாதம் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம சரக்கை நம்பி அனுப்பலாம். அதுக்கு பேர் தான் டிமாண்ட் கேரண்டி. இப்போதைக்கு இது ஒரு பெரிய லெவலில் பல நாடுகளில் இது நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லார்ஜ் வால்யூம் ஆர்டர் இருந்தால் தான் இந்த மாதிரி டிமாண்ட் கேரண்டிலாம் நம்மளால் பயன்படுத்த முடியும். இதில் என்ன ஆகுதுன்னா, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க, பணம் வரல, ஏதோ காரணத்துக்காக பணம் வரல. இந்த டிமாண்ட் கேரண்டியில் பேங்கர் சொல்லியிருப்பாங்க, இவங்க பணம் தரலனா, அதாவது பையர் பணம் தரலனா நான் பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேரண்டி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் டிமாண்ட் கேரண்டி. பையர் நமக்கு பணம் கொடுத்துட்டு, எக்ஸ்போர்ட்டருக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த பையர்கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கிக்குவாங்க. அப்போது இந்த டிமாண்ட் கேரண்டியில் 3 பார்ட்டி இருக்காங்க. எக்ஸ்போர்ட்டர் அல்லது சப்ளையர், இம்போர்ட்டர் அல்லது பையர், அந்த பையருடைய பேங்க். இந்த 3 பேர் இருக்காங்க இதில். இதுக்கு அந்த பேங்க் நார்மலாக சார்ஜ் பண்ணுறது 0.5% to 3% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, எல்சி மாதிரி காம்ப்ளெக்சிட்டிலாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட் கிளியர். பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னோடனே நம்ம அதுக்குண்டான விவரத்தை அந்த பேங்க் அனுப்பிச்சா அவங்க உடனே பணத்தை இதை கொடுத்தாகணும். இதில் 4 விதமான கேரண்டி இருக்குது. ஒன்று பேமெண்ட் கேரண்டி, அடுத்தது அட்வான்ஸ் பேமெண்ட் கேரண்டி, அடுத்தது பிட் பாண்ட், அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் பாண்ட். நம்ம இப்போ ஏகப்பட்ட குளோபலைசேஷன், அதாவது இப்போ வர காலங்களில் அதிகமாக சர்வதேச வியாபாரம் பிரமாதமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால, நாடுகள் ஒன்றுக்கு ஒன்று வியாபாரம் அதிகமாக நடக்கிறதுனால இந்த டிமாண்ட் கேரண்டிக்கெலாம் இப்போ ஒரு புதிய ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா எல்சின்றது ரொம்ப காஸ்ட்லி. அது தவிர ஒரு லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்டாக இருந்தால் இந்த டிமாண்ட் கேரண்டி நல்லா நமக்கு உதவியாக இருக்கும். தேங்க்யூ.